நான் வந்து உனக்காக இல்ல உனக்காகன்னு ஒரு படம் கார்த்திக் ரம்பா, அது மாபெரும் ஹிட் ஓகே. சுந்தர் சாரோட. ம். அப்ப அதுல வந்து ஒரு வில்லன் கேரக்டர் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு சொன்னாரு, ஏப்பா ஒரு டிஃபரெண்ட் கேரக்டர் ஒன்று பண்ணேன், திருநங்கை வேஷம் ஒன்று பண்ணு, அலி பாபா ரொம்ப நல்லா இருக்கு. தலைவர் நான் உயரம் கீரம் ஹேரு கீரன்னு ட்ரை பண்ணேன், ஒரு வித்தியாசமா பண்ணி பாருன்ற. உண்மையிலேயே அது வந்து ட்ரை பண்ணேன். இந்த இதெல்லாம் முடி இடிலாம் எடுத்துட்டு அந்த அந்த படம் பார்த்தீங்கன்னா கெட்ட முடியெல்லாம் போட்டு என் பேர் அலி பாபா உன் பேர் என்ன அந்த கேரக்டர் பண்ணேன். அது வந்து அந்த டைம்ல வந்து ரைட் அப் ஹிந்து எல்லா பத்திரிகையிலும் பெருசா எழுதப்பட்டது. ஏன்னா அதுல வந்து லெஜண்ட் கவுண்டமணி சார், விவேக் சார்லாம் இருக்காங்க. அவங்க கூட நடிச்சது நான் வந்து மிகப்பெரிய எனக்கு ஒரு கிஃப்ட். எப்படி வடிவேல் நான் சொன்னேனோ அதே மாதிரி கவுண்டமணி சாரோட நடிக்கிறது கஷ்டம். கண்டிப்பா. ஸோ பெரிய ரைட் அப் வந்துச்சு. இவர்களுடன் விச்சு விஸ்வநாத் சிரிப்பில் அசத்திருக்கிறான்னு எழுதியிருந்தாங்க. அந்த கட்டிங் இன்னும் என்கிட்ட இருக்கு. அது பெரிய மாபெரும் கிஃப்ட் எனக்கு. ஆமா, கண்டிப்பா. அதுல இன்னொன்னு என்னன்னா அதுல நடிச்சது நான் ஒழிய, பட் பின்னாடி எனக்கு இருந்தது வந்து சிங்கமொழி. ஓகே. அந்த நட உட பாவனை, வாய்ஸ் அவனது. எல்லாம் நிச்சயமா என் வாய்ஸ் இப்ப நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்கேன். அந்த வாய்ஸ் என் பேர் அலி பாபா உன் பேரு அது எல்லாமே சிங்கமொழி கொடுத்த வாய்ஸ். சூப்பர் சார். ஸோ அது மூலமா தான் எனக்கு அது முடிச்சோன்னா அந்த படம் பெரிய ஹிட் ஆனோன்னே ஃபர்ஸ்ட் காமெடி சீரியல் எஸ்வி சேகர் கூப்பிட்டாரு, சூப்பராக பண்ணிக்கிறியாப்பா காமெடியில் நடிக்கலாம்னு சொல்லி ஏவி வந்து இப்போ பெரிய ப்ரொடக்ஷன் அதில் வந்து கலாட்டா குடும்பம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி எஸ்வி சேகர் சாரோட என்ன நடிக்க வச்சாங்க. ஸோ அது பெரிய ரீச் ஆச்சு மக்கள் மத்தியில்.